நம்ம வெற்றிகொடி பேஷன் எஜுகேஷன் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ரீ கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்புக்கு முந்தைய சட்டங்கள். அதில் 1858 1858 போட்ட இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் அப்படின்றது எப்போ போடப்படுது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எதுக்காக போடப்படுது அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டாலே நம்ம இந்த இந்திய சட்டம் ஈஸியாக புரிஞ்சிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, மொத்தம் ப்ரீ கான்ஸ்டியூஷனை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று கம்பெனி ரூல், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணக்குள்ள போட்ட ப்ரீ கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் குயின், அதாவது ராணி இல்லை கிங், மன்னரே டைரக்டா இந்தியாவுடைய ஆட்சியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து கவர்மெண்ட் போட்ட ப்ரீ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று கம்பெனி ரூல்ல பார்த்தோம்னா 1773, அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டத்தில இருந்து தொடர்ந்து 1853 சார்ட்டர் ஆக்ட் வரைக்கும் கம்பெனி ரூல்ல போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே 1858 இருந்து 1947 இந்திய விடுதலை அடைகிற வரைக்கும் இது குயின் ரூல், ராணியோட ஆட்சியில போட்டிருப்பாங்க அப்படின்னு என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய ப்ரீ கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் வீடியோலயே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி, இப்போ இந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது யார் பீரியட்ல போடப்பட்டது அப்படின்னா குயினோட ரூல் பீரியட்ல போட்டது. அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சியை தூக்கிட்டு அதுக்கப்புறம் குயினோட ஆட்சி நடக்கும். அந்த குயினோட ஆட்சி பீரியட்ல போட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ட் தான் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரி, ஏன் 1858 கவர்மெண்ட் ஆக்ட் குயின் போடுறாங்க, ஏன் கம்பெனி ரூல்ல போடல? இது எல்லாத்துக்கான காரணம் என்ன? எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லயே வந்துடும். இதை நான் பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு இந்தியா ரெக்கார்டு ஒரு மாடல் வச்சுங்க. இதில் 1857 ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு சம்பவம் அப்படின்றது ஒன்று நடக்குது இந்தியாவில். எங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கிற நார்த் இந்தியா ரீஜன்ல இந்த 1857 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இது யார் பீரியட் நடக்குது? அப்ப யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் அப்ப யார் இருந்தா அப்படின்னா கேனிங் இருந்தாரு. ஸோ அவர் ரூல் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மள ஆட்சி பண்ண ஆரம்பிச்சது எப்படின்னா 1765. அப்பையிலேருந்து பெங்காலை கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மள ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுலேயே இருந்து இந்த 1857 வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஆட்சியால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சியில் ஈடுபடுறாங்க. ஒரு கிளர்ச்சி, ஒரு கலவரம் நடக்குது எங்கன்னா நார்த் இந்தியாவோட. இது யார் பீரியட் நடக்குதுன்னா கேனிங் பீரியட் நடக்குது. இந்த புரட்சி நடந்தது இல்ல, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ரிவோல்ட், கிரேட் ரிவோல்ட், மாபெரும் புரட்சி அப்படின்னு பேரு. ஸோ இந்த மாபெரும் புரட்சி எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு தான் ஒரு மாபெரும் புரட்சி, கிரேட் ரிவோல்ட், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம். இது நார்த் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. சவுத் இந்தியாவில் இந்த கழகம் பரவறதுக்கு முன்னாடியே இதை அடிக்கிடுவாங்க. அதனால நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இந்த புரட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி சரியில்லை அப்படின்ற காரணத்தினால இவ்வளவு வருஷமும் மக்கள் அடக்கி வச்சிருந்த மக்களும் சுதேசி மன்னர்கள் யார் யாரெல்லாம் சின்ன சின்ன குறுநில பகுதி ஆட்சி பண்ணாங்க, அவங்க மிலிட்ரியில வேலை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த புரட்சியில ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த புரட்சி அழைக்கப்படுது. அப்ப இவ்வளவு பெரிய புரட்சி எதனால ஏற்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி சரியில்லை. அப்ப மக்களுக்கு அந்த ஆட்சி மேல இருந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டது. ஸோ இப்போ இந்த புரட்சி ஏற்படுறப்ப கேனிங் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குயினுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீரியட்ல ஏற்பட்டிருக்கு. அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருக்கிற குயினுக்கு தெரிய வருது. அதனால குயின் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சியுமே வேணாம்,
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சட்டம் போட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கிரியேட் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்தியா ஆட்சி பண்ண போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சட்டம் போட்டாங்க. அதுதான் வந்து இந்த 1858 பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ், அதாவது விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆக்டோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இனிமே ரூல் பண்ண தேவையில்லை. அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. எண்டட், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமே ஆட்சி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க அப்ப பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ரூல் பண்ண தேவையில்லைன்னா, அப்போ இப்ப இங்க வந்து எப்படி யார மூலமா இந்த குயின் வந்து ஆட்சி நடத்த போறாங்க அப்படின்னா, வைசிராய் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அதாவது இப்ப கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கிறார். இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எங்க இருப்பாருன்னா இங்க இந்தியாவில் இருப்பாரு. இவர் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா வச்சுக்கிட்டு இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய போஸ்டிங்க வைசிராய் அப்படின்னு மாத்துறாங்க. வைசிராய் அப்படின்னு என்னன்னா குயினோட ரெப்ரஸன்டேட்டிவ். குயின் வந்து இங்கிலாந்துல இருப்பாங்க. அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவா தான் இந்த வைஸ்ராய் வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ண போறாரு. அப்ப இந்த வைஸ்ராய் அப்படின்னு போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. இந்த வைஸ்ராய் போஸ்ட் கிரியேட் பண்ணக்குள்ள இங்க யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாரு? கேனிங் இருக்காரு. ஸோ அதனால இந்த கேனிங் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா ஆவார். வைஸ்ராய் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் குயின், குயினோட பிரதிநிதி, அரசி பிரதிநிதி இல்ல அரச பிரதிநிதி. ஏன்னா கிங் ஒரு வேலை இருந்தா அங்க அரச பிரதிநிதினு சொல்றோம், குயின் இருக்கிறவங்க அரசி பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். வைஸ்ராய் அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த குயின் இல்ல கிங். அப்ப கேனிங் வந்து இங்க இருக்கக்குள்ள அவர் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் குயின் இல்ல கிங் ஆகுறாரு, அதாவது வைஸ்ராய் ஆகுறாரு. இவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் கேனிங். அதே நேரத்துல இந்த கேனிங்கோட போஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னோம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்ப இந்தியாவுடைய லாஸ்ட் கவர்னர் ஜெனரல், த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார்? கேனிங். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா கேனிங். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்துட்டு டைரக்டா வந்து குயினே வந்து ஆட்சி எடுத்து நடத்துறாங்க. அப்ப இங்க யார் போட்டு ஆட்சி பண்றாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட போஸ்ட்டை வைஸ்ராயா மாத்தி வைஸ்ராய் மூலமா தான் இங்க ஆட்சி பண்ண போறாங்க. சரி, ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதே நேரத்தில் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா இயக்குநர்கள் குழு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாட்டு குழு. இந்த ரெண்டு அமைப்பும் வந்து எங்க இருப்பாங்கன்னா இங்கிலாந்துல இருப்பாங்க. இவங்க தான் இங்க இருக்கிற பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா, அது கவர்னர் ஜெனரல் மூலமா இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட்டை வந்து இந்த ஆக்ட் படி அபாலிஷ் பண்றாங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு போஸ்டையும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு புதுசா ஒரு போஸ்ட்டை இங்கிலாந்துல கிரியேட் பண்றாங்க. எதுக்காக இங்கிலாந்துல கிரியேட் பண்றாங்கன்னா, அவர் கிரியேட் பண்ண போற போஸ்ட் தான் இங்கிலாந்து கவர்மெண்ட் கீழே, அதாவது குயின் கீழே இருந்து இங்க இருக்கிற வைஸ்ராய் மூலமா இந்தியாவை ஆட்சி பண்ண போறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ரெண்டு அமைப்பையும் வந்து இங்கிலாந்துல அபாலிஷ் பண்றாங்க, கழிச்சிட்டு புதுசா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அது பேரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது அயலுறவு செயலர் இல்ல வெளியுறவு செயலர், இந்தியாவுக்கான வெளியுறவு செயலர் இல்ல அயலுறவு செயலர்னு சொல்லலாம். அப்படி ஒரு போஸ்டை கிரியேட் பண்றாங்க. எங்க இருப்பாங்க இவங்க? இங்கிலாந்துல. அப்படி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இந்த 1858 ஆக்ட் படி அந்த காலகட்டத்தில் அங்க யார் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா போட்டது அப்படின்னா சார்லஸ் வுட். இந்த சார்லஸ் வுட் தான் வந்து இங்கிலாந்துல இருப்பாரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இவரு வந்து யாருக்கு வேலை வைப்பாரு? இங்கிலாந்துல இருக்கிற குயினோ கிங்குக்கோ வேலை வைப்பாரு. இவரு தான் என்ன பண்ணுவாருன்னா, இங்க இருக்கிற வைஸ்ராய் மூலமா இந்தியாவோட நிர்வாகத்தை பார்த்துக்க போறது. டைரக்டா பிரிட்டிஷ் கம்பெனியுமே கிடையாது, அதாவது கவர்னர் ஜெனரல் ரூல் கிடையாது. கவர்னர் ஜெனரலுக்கு பதில் தான் வைஸ்ராய் ஆட்சி பண்ண போறாரு. இங்க யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவா? குயினோட ரெப்ரஸன்டேட்டிவா. குயின் யார் மூலமா கண்ட்ரோல் பண்ணாங்க? இந்த வைஸ்ராயை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மூலமா கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எங்க இருப்பாரு? இங்கிலாந்துல இருப்பாரு. இந்த வைஸ்ராய் எங்க இருப்பாரு? இங்க இந்தியாவில் இருப்பாரு.
இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு 15 மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இங்கிலாந்துல கிரியேட் பண்றாங்க. அதாவது 15 பேர் கொண்ட இந்தியன் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை இங்கிலாந்துல கிரியேட் பண்றாங்க. எதுக்காகன்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு அவர் கீழே இருக்கிற அந்த 15 பேர் கொண்ட குழு, இவங்க யாருக்கு வேலை பார்ப்பாங்க? இங்கிலாந்துல இருந்துகிட்டு குயினோ கிங்குக்கோ வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்க இந்த 15 பேர் கொண்ட இந்தியன் கவுன்சில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு இங்க இந்தியாவில் இருக்கிற வைஸ்ராய் மூலமா இந்தியாவுடைய ஆட்சியை பண்றாரு. இதுதான் வந்து மெயினா 1858 ஆக்ட்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஆக்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வார்த்தையை வந்து அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சொல்றது ஏன்னா இது வரைக்கும் மோசமா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆட்சியை தூக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டே டைரக்டா வந்து இந்தியாவுடைய ஆட்சி எடுத்து நடத்துறதுக்காக போட்ட இந்த சட்டத்தை ஆக்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து யார் பீரியட்ல போடுறாங்க? கேனிங் பீரியட்ல போட்டுருக்காங்க. இந்த கேனிங் வந்து இங்க வைஸ்ராயா இந்தியாவுடைய ஆட்சியை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் பீரியட்ல தான் வந்து இப்போ போட்டதுனால இவர் என்ன பண்றாருன்னா இந்த 1858 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை வந்து அலகாபாத் ஒரு மாநாடு ஒன்று கூட்டுறாரு. கூட்டி அங்க வந்து இந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை 1858 நவம்பர் 1ஆம் தேதி அதை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வெளியிடுறாரு. அதை வந்து எல்லாருக்கும் முன்னாடி படிச்சு காட்டுறாரு. ஸோ அதுதான் வந்து அதனாலதான் இந்த அலகாபாத்தில் நடந்த இந்த மாநாட்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 1858 கவர்மெண்ட் ஆக்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை இந்த கேனிங் வந்து வெளியிடுறாரு, படிச்சு காட்டுறாரு. ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பேரு? இந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோடைய ரிப்போர்ட் இவர் படிச்சு காட்டுறாங்க. ஸோ அந்த படிச்சு காட்டுற அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பேரு அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் குயின் விக்டோரியா ராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்றோம். என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இங்கிலாந்துல போட்டாச்சு, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. அதை வந்து இங்க இந்தியர்களுக்கு வந்து அலகாபாத்ல ஒரு கூட்டம் கூட்டி அப்போ வைஸ்ராயா இருக்கிற கேனிங் வந்து இதை படிச்சு காட்டுறாரு, ஒரு ரிப்போர்ட்டை அப்படி படிச்சு காட்டுறாரு. அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் குயின் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்படின்னு சொல்றோம். என்னைக்கு டேட்டு? 1858 நவம்பர் 1ஆம் தேதி. எங்க படிச்சு காட்டுனா அலகாபாத். ஓகே, அவ்வளவுதான் வந்து 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.